சார் சார் நான் எப்படி இங்க வந்தேன்? உங்களை யாரோ அடிச்சு தண்ணியில போட்டிருந்தாங்க சார். அந்த ஊர்க்காரங்க தான் கொண்டு வந்து உங்களை அட்மிட் பண்ணாங்க. ஃபோன் பண்ணும். ஒரு நம்பர் சொல்றேன், உங்க போன்ல இருந்து போட்டு தரீங்களா? நம்பர் சொல்லுங்க, போட்டு தரேன். யார்கிட்ட பேசலாம்? அர்ச்சனா நம்பருக்கு ஃபோன் போட்டா ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும். நடந்த உண்மையை சொல்லிடுவோம். நம்பர் சொல்லுங்க சார். 9840. சார் நம்பர் போக மாட்டேங்குது. வேற நம்பர் இருந்தா சொல்லுங்க. வேற நம்பரா? சரி, பூமிகாவுக்கு ஃபோன் பண்ணுவோம். வேற நம்பர் சொல்லுங்க சார். 044. சார் இந்தாங்க சார், ரிங் போகுது. ஹலோ ஹலோ, நான் மதன் பேசுறேன். யார் பேசுறது? எனக்கு சரியா கேட்கல, சத்தமா பேசுங்க. ஆண்டி, நான் மதன் பேசுறேன் ஆண்டி. என்ன அடிச்சு தண்ணியில போட்டாங்க. நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். கொஞ்சம் பூமிகா கிட்ட கொடுங்க ஆண்டி. இங்க பாருங்க, இது எந்த ஹாஸ்பிட்டல்? அச்சரப்பாக்கம் SS ஹாஸ்பிட்டல். ஆண்டி, அச்சரப்பாக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கேன். கொஞ்சம் 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 பூமிகா கிட்ட போனை கொடுங்க ஆண்டி. கொஞ்சம் முக்கியமா பேசணும். டேய், முதல்ல போனை வைடா, அயோக்கிய பயலே. என்ன நாடகம் ஆடுறியா? ஐயோ ஆண்டி, நான் உண்மைதான் சொல்றேன், என்ன நம்புங்க ஆண்டி. ஏய், நீ எங்க இருந்து எங்களுக்கு என்னடா வந்தது? இங்க எதுக்குடா ஃபோன் பண்ற? என்ன எப்படியாவது ஜோதிகாவோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலான்னு பாக்குறியா? ஐயோ, இங்க என்னடானா பூமிகாவை நம்ப வைக்கிறதுக்காக கோவில்ல செயினையும் கொலுசையும் கொண்டு வந்து போட்டுட்ட. அது போதாதுன்னு நீ காணாம போன மாதிரி அவனை நம்பவும் வச்சிருக்க. ஏண்டா உனக்கு இதே வேலையா போச்சா? வேடா போன ஆண்டி ப்ளீஸ், என்னால என்ன நம்புங்க ஆண்டி. என்னால பேச முடியாத நிலைமையில இருக்கு. கொஞ்சம் பூமிகா கிட்ட சொல்லுங்க. இது பாரு, நீ ஹாஸ்பிடல்ல இருக்கிற மாதிரி டிராமா ஆடினா நான் நம்பிடுவேன் நினைக்கிறியா? சீ, எதுக்கு அப்படி சீப்பான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அத நம்பி ஜோதிகாவோட கல்யாணத்தை நாங்க நிறுத்திடுவோம். அப்படித்தானே? அதானே உன் பிளானு? இது பாரு, அது மட்டும் நடக்கவே நடக்காது. போன வேண்டாம் முதல்ல. ஆண்டி, ஒரு தடவை பூமிகா கிட்ட பேசணும் ஆண்டி. கொஞ்சம் போன பூமிகா கிட்ட கொடுங்க. ஏன் என் பொண்ணு கிட்ட பேச உன் நிம்மதி கிடைக்கலான்னு பாக்குறியா? யாரா பூமிகா உனக்கு? ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தானே சொல்லிட்ட. அப்புறம் எதுக்கு அவளோட பேசணும்னு நினைக்கிற நீ? இத பாரு, நீ கேடா கேட்டு போ. அவகிட்ட இனிமேல் பேசுற வேலை வச்சுக்காத. ஆண்டி ஆண்டி ஆண்டி, ஒரு தடவை பூமிகா கிட்ட பேசிக்கிறேன் ஆண்டி. ஏய், அவகிட்ட பேசக்கூடாது சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு சும்மா பேசிட்டு இருக்க? வேடா போன வெய்யே. நான் சொல்றது கேளுங்க ஆண்டி. ஆண்டி, கொலகாரன் டார்ச்சர் பண்றான். சனியை விட்டதுன்னு பார்த்தா தலைமையில உட்காந்துட்டு குடுமையை பிடிச்சி ஆடிட்டு இருக்கான். யார் கூடமா இப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க? பூமிக்காக புருஷனா ஒருத்தர் இருந்தான்ல, அவன்கிட்டதான். மா,
என்னம்மா சொல்ற? மதன் மாமா கிட்டயா? ஆமாண்டி, அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். இப்ப என்ன இருக்கு? மா, ஏமா மாமானால இவ்வளவு கோவமா பேசுற? யாரடி மாமா? உன் அக்காக்கு நல்ல புருஷனா இல்ல, இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா இல்ல, அவனை எதுக்கு மாமா நீ சொல்லிட்டு இருக்க? மா, நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. மாமா இப்ப ரொம்ப நல்லவரா மாறிட்டாரு. அவ எக்கடிக்கிட்டு போனா நமக்கு என்ன? இப்ப எதுக்கு அவளை பத்தி பேசிட்டு இருக்க? மா, இப்ப மாமா என்ன சொன்னாரு அத சொல்லு. அத வேற உன்கிட்ட ரொம்ப விளக்கமா சொல்லணுமா? அவன் உன் கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கான், போதுமா? ஐயோ, மாமா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாருமா. ஏய், அவ உன் அக்காக்கு பண்ண துரோகத்தை, கொடுத்த துன்பத்தை எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ? அதெல்லாம் அப்ப நடந்ததுமா. அவ எப்பவுமே அப்படிதான். நீயும் அக்காவும் தான் சரியாவே புரிஞ்சுக்கல இன்னும் அவனை. சரிம்மா, மாமா இப்ப என்ன போன்ல சொன்னாரு சொல்லு. என்னமோ அவனை யாரோ அடிச்சு தலையில போட்டாங்களாம். ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், என்ன காப்பாதுங்கன்னு சொல்லி ரொம்ப அழுது பேசிட்டு இருந்தான். இப்ப எதுக்கு அவன் அனுதாபத்தை சம்பாதிக்க முயற்சி பண்றான்னு உனக்கு தெரியுமா? கல்யாணம் நடக்க போற இந்த நேரத்துல நம்ம கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு எப்படியாவது உன் கல்யாணத்தை நிறுத்தி திரும்ப பூமிக்காவும் பழி வாங்கணுங்கிறதுக்காக தான். இல்லம்மா, நிச்சயமா அப்படி இருக்காதுமா. மாமா ஏதோ ஆபத்துல தாமா இருக்காரு. வாய மூடுறியா? உனக்கு என்னடி தெரியும்? உனக்கு பட்டாதாண்டி புத்தி வரும். சரி அதெல்லாம் விடுமா. மாமா இப்ப எங்க இருந்து போன் பண்ணாரு? அவன் ஏதோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கதா போன் பண்ணி சொன்னான். ஆனா அவன் அங்கெல்லாம் இருக்க மாட்டான். இங்கதான் எங்கேயோ தெரிஞ்சுக்கிட்டு அவன் போன் பண்ணிட்டு இருக்கான். சரி, உனக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த கேள்விலாம்? உன் வேலையை மட்டும் பாரு. மாமனா மாமன், மானகட்ட பையன்லாம் மாமன். அப்படின்னா மதன் மாமா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தான் இருக்காரா? ஐயோ, என்ன பண்றது? எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சு காப்பாத்தணுமே. இந்த விஷயத்தை பத்தி பூமிகா அக்கா கிட்ட சொன்னா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்களே. அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. இதை யார்கிட்ட சொல்றது? ஒன்னும் புரியலையே. என்ன பண்றது? இத வேற யார்கிட்டயும் சொல்லாம நந்தகுமார் கிட்ட சொல்லி மாமாவை கண்டுபிடிச்சு அக்கா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். இதான் கரெக்டான வழி. வாங்க உட்காருங்க. நான் உட்காரத்துக்கெல்லாம் வரல. என்ன வர சொன்னியாமே, என்ன விஷயம் சொல்லு. மதனும் ராதாவும் எங்க போயிருக்காங்க? அவங்க எங்க போனா உனக்கு என்ன? நீயே அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நான் காரணமா தான் கேக்குறேன். எடக்கு முடக்கா பேசாம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மதன் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் போயிருக்கான். அது எதுக்கு நீ கேட்டுட்டு இருக்க? அவனை நீ ஒன்னும் பண்ண முடியாது. அவன் சட்டப்படி பூமிகாவை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் ராதாவை கல்யாணம் பண்ணிருக்கான். உங்களுக்கு விஷயமே தெரியாதா? எப்பா, இந்த கிராமத்து ஆம்பளை பொம்பளை பெரிய மனுஷங்களா, ஆல் அட்டென்ஷன் ப்ளீஸ். ஆனா நீங்க அப்படி இல்லையே, கொஞ்சம் அலப்பற பண்றாப்ல இருக்கு. அது பெர்ஃபார்மன்ஸ், நடிப்பு. உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ராதாக்கும் மதனுக்கும் கல்யாணம் ஆகாம அவங்க எப்படி ஹனிமூனுக்கு போக முடியும்? எப்படி குடும்பம் நடத்த முடியும்? ராதா கழுத்துல இருக்கிற தாலி அவ தனக்கு தானே கட்டிக்கிட்டது. அப்புறம் எப்படி மதன் அவளுக்கு புருஷன் ஆக முடியும்? எனக்கு தெரியும் அர்ச்சனா. என் குடும்பத்துல ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணதா என்ன கூப்பிட்டுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மக ராதா கழுத்துல தாலி கட்டினத அவனே ஒத்துக்கிட்டான். மறுபடியும் அவனை ராதா கிட்ட இருந்து பிரிச்சு பூமிகா கிட்ட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறியா? அது நடக்காது. அண்ணி, இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணி. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. இப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பா இருங்க. நல்லா இருங்க. அப்படியே அம்மா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்க. போங்க. என்னடி, உன்னை பெத்த அம்மானா
என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தயங்குற? ஒரேடி அர்ச்சனா உன்னை மாத்திட்டாளோ? இவ்ளோ யோசிக்கிற? மா, அவங்க ஒண்ணு என்ன மாத்தல, நான் தான் என்ன மாத்திக்கிட்டேன். என் வயிற்றுல குண்டு பட்டதுல மரண வாசலுக்கு போயிட்டு வந்துட்டேன். அந்த நேரத்துல இந்த குடும்பமே எனக்காக உட்காந்து அழுதாங்க. எல்லாரும் அன்பு செலுத்தினாங்கம்மா. அப்பதான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னடா மகா மாறிட்டாளேன்னு பாக்குறியா? அர்ச்சனா நீ என்ன மட்டும் இல்லம்மா, உன்னையும் மதன் அண்ணனையும் என்னைக்கும் எதிரியாவே நினைச்சதில்ல. எல்லாரையும் திருத்தணும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்பதான் எனக்கு புரியுது. நீ திருந்தனா எனக்கு என்ன, திருந்தல்னா எனக்கு என்ன? என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. நீங்க சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இப்ப உங்க மகன் மத்தவன் எல்லாரும் மதிக்கிற மாதிரி நல்லவனா மாறிட்டான். ராதா அமெரிக்கால இருந்தப்போ அவனை ஒருத்த சீரழிச்சு ஏமாத்திட்டான். ராதா அவன் மதன் தேத்து உன்னை யாரு கெடுத்தானோ அவனை தேடி கண்டுபிடிச்சு உன்னோட அவனை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி ராதாக்கு அவமானமா இருக்க கூடாதுன்னு தான் ராதாக்கு தாலி கட்டுற மாதிரி உங்க முன்னாடி நடிச்சான். அது மட்டும் இல்ல, நான் இன்னைக்கு உங்க முன்னாடி உயிரோட நின்னு பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே மதன் தான். மதன் தான் எனக்கு ஹார்ட் ஆபரேஷனே பண்ணாரு. என் உயிரை காப்பாத்தின மதனையும் ராதாவையும் நான் காப்பாத்த வேண்டிய கடமையில தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மதன் எங்கன்னு கேட்ட, தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்பவாது சொல்லுங்க. நீ என்னதான் என் மகனை பத்தி நல்லதா சொல்லி வெல்லம் போட்டு பேசினாலும் நான் சொல்ல மாட்டேன் அர்ச்சனா. நான் என்னமோ உங்களை வற்புறுத்தி கேட்கறேன்னு நினைக்காதீங்க. காட்டு அம்மன் கோவில் வாசல்ல மதனோட ரத்தக்கரை படிஞ்ச செயினும் ராதாவோட கால் கொலுசும் கிடைச்சது. அவங்க 2 பேர் உயிருக்கும் ஆபத்துன்னு தெரியுது. அதுக்காக தான் உங்களை விசாரிக்கிறேன். சொல்லுங்க, மதனையும் ராதாவையும் எங்க அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க? நான் கோயிலுக்கு போனா தானமா நீ தாலியே பிரிச்சு கோக்க முடியும். அந்த கோயில்ல ஒரு முக்கியமான வேலை இருக்குமா. ஐயோ, மதனுக்கும் ராதாவுக்கு என்னாச்சு? அப்போ நடந்ததெல்லாம் மதன் என்கிட்ட மறைச்சிட்டானா? என்னால நம்பவே முடியலையே. நான் ஊருக்குள்ள இருக்கிற முருகர் கோயிலுக்கு தானே அனுப்பி வச்சேன். ஆனா அவன் எப்படி காட்டு அம்மன் கோயிலுக்கு போனா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒரே மர்மமா இருக்கு. அதுக்கப்புறம் மதனை பத்தி எந்த திருப்பும் உங்களுக்கு கிடைக்கலையா? இல்ல அர்ச்சனா, மதன் கிட்ட நானும் கூட வரேன்டான்னு சொன்னேன். ஆனா அவன் நான் பணம் கொண்டு வரதுக்குள்ள போயிட்டான். ஐயோ, என் பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. கவலைப்படாதீங்க, நான் மதனை காப்பாத்தி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க போலாம். அப்படின்னா அப்படின்னா என் பையனுக்கு ஏதோ நடந்திருக்கு. எனக்கு என்னன்னு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, 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 அம்மா. ரோஜா, அர்ச்சனா அர்ச்சனா ஏதோ சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா இருக்குமா? அம்மா, அதெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாதம்மா. அண்ணனுக்கு எதுவும் ஆகாது. அர்ச்சனா நீ கண்டிப்பா காப்பாத்துவாங்க. மனுஷனா பிறந்தா திருந்தணுமா. திருந்தாத ஜென்மங்கள் இருந்து என்ன லாபம் சொல்லுவாங்கம்மா. அண்ணன் திருந்திட்டாமா, நானும் திருந்திட்டேம்மா. நீ திருந்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புமா. மா, மறுபடியும் நான் உன்னை பார்க்கும்போது நான் திருந்திட்டேன்னு நீ சொல்லணுமா. ப்ளீஸ்மா. மா, மா. மாமா, இந்தாங்க காஃபி. தேங்க்யூமா. சோபா, நந்தகுமார் மேரேஜுக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு நாம நேர்ல போய் இன்விடேஷன் கொடுக்கணுமா. அவங்களுக்கு தகவல் சொல்லிறியாமா? இதோ இப்பவே போய் சொல்லிடுறேன் மாமா. எஸ் ப்ளீஸ். சொல்லுமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம்மா. என்ன விஷயமாமா ஃபோன் பண்ணிருக்க? அம்மா, என் மச்சன நந்தகுமாருக்கு
கல்யாண விஷயமா பத்திரிக்கை வைக்க வீட்டுக்கு வரோம், நானும் என் மாமனாரும். சந்தோஷம். நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, வீட்லயே இருங்க. நாங்க வெளியில எங்கேயும் போலமா, வீட்லதான் இருப்போம். நீங்க வாங்க. சரி வச்சுட்டுமா? யாரையோ புறப்பட்டு வாங்கன்னு சொல்றாங்களே, யாரா இருக்கும்? ஒருவேளை நந்தகுமாரையா? கடவுளே, அப்படி மட்டும் இருக்க கூடாது. நீதான் என்ன காப்பாத்தணும். இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் புரியலையே. யாருமா போன்ல? நம்ம பொண்ணுதாங்க. என்ன விசேஷமா? நம்ம மருமகனோட தம்பி நந்தகுமாருக்கு கல்யாணம் நிச்சயமாச்சுல, அதுக்கு பத்திரிக்கை கொடுக்க வராங்களாம். அப்படியா? நந்தகுமாருக்கு கல்யாண தேதி கூட முடிவு பண்ணிட்டாங்களா? நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. உங்களுக்கு காதுதான் மந்தம்னா மூலியமா மந்தமா போச்சு. சம்பந்தியா வந்து நிச்சயதார்த்தத்துக்கு நம்மள வர சொன்னாருல்ல, நாம தான் நம்ம ஊர் கோவில் கும்பாபிஷேகம் சொல்லிட்டு போக முடியாம போயிடுச்சு. கரெக்ட் கரெக்ட், மறந்தே போயிடுச்சு. பொண்ணு யாரு? அந்த கிரானைட் கம்பெனி எம்டி பூமிகாவோட தங்கச்சி தானா இல்ல வேற யாராவதா? வேற யாரும் இல்லைங்க, அந்த பூமிகாவோட தங்கச்சி ஜோதிகா தான். மேரேஜுக்கு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? பாவி, என்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணதும் இல்லாம ஜோதிகாவோட லைஃபை ஸ்பாயில் பண்றியா? இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும். ஆமா, பத்திரிக்கை கொடுக்க யாராரு வராங்களா? சம்பந்தியும் நம்ம பொண்ணு வர்றதா சொன்னா, கூட யார் வராங்கன்னு தெரியாதுங்க. அப்படியா? சரி. இவங்க பேசிக்கிறத பார்த்தா நான் இந்த வீட்ல இருக்கிறது நந்தகுமாருக்கும் வேற யாருக்கும் தெரியாது போல இருக்கே. வர்றது நந்தகுமார் அப்பா, அதாவது என் வருங்கால மாமனார். அவரை வச்சுதான் நான் என் காரியத்தை சாதிச்சுக்கணும். வேற வழியே இல்ல. ஆடி மாசம் அகிலம் போற்றும் படவட்டம்மா தாயே, நீயே துணை. வணக்கம் சாமி. சொல்லு குழந்தாய். சாமி, போன தடவை உங்களை பார்க்க வந்தப்போ ஜோதிகா கல்யாணத்துல ஏதோ உயிர் பலி ஆகும்னு சொன்னீங்க. அதை தடுக்க காட்டம்மன் கோயிலுக்கு போய் பரிகாரம் செய்யணும்னு சொன்னீங்க. நானும் நீங்க சொன்ன மாதிரியே பரிகாரம் செய்ய காட்டம்மன் கோயிலுக்கும் போன சாமி. ஆனா அந்த இடத்துல என் புருஷனோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துற மாதிரி அறிகுறி தெரிஞ்சது. என் புருஷனோட செயினும் அவர் கூட இருந்த மாமா பொண்ணோட கால் கொலுசும் அங்க கிடந்தது சாமி. அவங்க 2 பேரும் இப்ப ஆளே காணோம் சாமி. எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு சாமி. சாமி சாமி, நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி என் புருஷனுக்கு எங்க ஆபத்து வந்துருமோன்னு என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு சாமி. எந்த பாதிப்பும் இல்லாம என் புருஷனுக்கு வேணும் சாமி. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. புருஷனுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க சாமி. கெட்ட கிரகத்துக்கு சக்தி அதிகமாக இருக்கும். நேரம் வரும்போது அது நமக்கு தொந்தரவு கொடுக்கும். இந்த உலகத்தில் எல்லா துஷ்ட சக்திகளுக்கும் பரிகாரம் உண்டு. அதை செய்யறது மூலமாதான் நமக்கு நல்லது நடக்கும். என் புருஷன் காணாம போனதுல இருந்து என் மனசே சரியில்லை சாமி. அவரை எப்படியாவது என் கண்ணில் காட்டுங்க, அது போதும். அந்த அம்மனே உனக்கு துணையா நேர்ல வந்த மாதிரி உன் குழந்தை உனக்கு துணையா வந்திருக்கு. இந்த குழந்தை உன் புருஷன் இருக்கிற இடத்த காட்டும். வர பௌர்ணமிக்குள்ள அது நடக்கும். செல்லோ, நீங்க பாருங்க, நீங்க அப்பாவை காட்டுவீங்கல்ல, அம்மா கிட்ட காட்டுங்க. காட்டுறீங்களா? இருந்தாலும் நான் சொல்ற பரிகாரத்தை நீ உடனே செய்யணும். என்னன்னு சொல்லுங்க சாமி, உடனே செஞ்சிடறேன். தானத்திலேயே சிறந்தது ரத்த தானம். யாராவது உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு நோயாளிக்கு ரத்த தானம் செய்தீனா
உன் புருஷன் உயிர் காப்பாற்றப்படும். அதோட சேர்ந்து கோதானமும் அன்னதானமும் செய்தினா உன் பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். இந்த 3 தானத்துல எதை உன்னால உடனே செய்ய முடியுமோ காலதாமதம் செய்யாம செய்தினா உடனே உனக்கு கை மேல பலன் கிடைக்கும். சரிங்க சாமி, நான் இதை உடனே செஞ்சிடுறேன். சரி தாயி. இந்தாங்க டாக்டர். இவருக்கு பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு, இமிடியேட்டா பிளட் ஏத்தணும். சரி. இவருடைய பிளட் குரூப் பி பாசிட்டிவ். ஓகே டாக்டர். இவருக்கு 2 யூனிட் எத்தனை எல்லாம் சரியாயிடும். சரி டாக்டர். உடனே அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஃபோன் வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. நீங்க யாரை பார்க்கணும்? நான் பிளட் டொனேட் பண்ண வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். சிஸ்டர் இங்க வாங்க. சொல்லுங்க. இவங்க பிளட் டொனேட் பண்ண வந்திருக்காங்க, கூட்டிட்டு போங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. ஒரு பேஷண்ட்டை காப்பாத்த எங்களுக்கு பிளட் தேவைப்படுது. கரெக்டா வந்திருக்கீங்க. உங்க பிளட் குரூப் என்ன? இந்த பி பாசிட்டிவ். அப்படியா? எங்களுக்கு அந்த குரூப் தான் தேவைப்படுது. வாங்க. தேங்க் யூ. ஓகே.